சென்னை எண்ணூரில் கொலை வழக்கில் 21 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நபரை எஸ்ஐஆர் படிவம் மூலமாக போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னை எண்ணூர் பகுதியில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து போலீசார் கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். தனது அடையாளத்தை மாற்றியும் தனது பெயரை மாற்றியும் சுற்றித் தெரிந்த ராஜேந்திரன் என்கிற ரஃபீக் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு தனது இரண்டாவது மனைவியை அவதூறாக பேசியதாக தாஜுதீன் என்பவரை அடித்தும் கழுத்தறுத்து கொலை செய்து வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு தலைமறைவான ராஜேந்திரனை போலீசார் தேடி வந்த நிலையில்தான் அவர் இருப்பிடம் குறித்து வாக்காளர் தேர்தல் ஆணையத்திற்குரிய வாக்காளர் பட்டியலில் தேடி அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா ராஜேந்திரன் அவரது தகப்பனார் பரமசிவம் என்ற தகவலை வைத்து மட்டும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 பேர் கொண்ட பட்டியலை தேர்ந்தெடுத்து அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து ஒவ்வொரு வீடுகளாக சென்று பழைய தகவல்களை 2002ஆம் ஆண்டில் அவர் எங்கிருந்தார், எங்கு வசித்தார் போன்ற தகவலை சேகரித்து இவர்தான் குற்றவாளி என்பதை கைது செய்து தற்போது அவரை சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். ராஜேந்திரன் கொலை செய்துவிட்டு தனது பெயரை ரஃபீக் என்ற மாற்றிக்கொண்டும் துவா செய்வது போல ஒவ்வொரு ஊராக சென்று இந்த சாம்பிராணி புகையில வைத்து துவா செய்வது போன்று அவர் தலைமறைவாக இருந்ததும் விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்குரிய வாக்காளர் பட்டியலில் ராஜேந்திரன் தகவல் பரமசிவம் என்ற தகவலை வைத்து மட்டும் 10 பேரை கண்டுபிடித்ததாகவும் அந்த 10 பேருடைய தகவல்களை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வது போல போலீசார் நடித்து இவரை கைது செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா பழைய தகவல்களை பெறப்போதுதான் இவர் எண்ணூரில் வசித்தது, இவர் பெயர் ரஃபீக் என்பது மாற்றப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பழைய புகைப்படம் மட்டுமே தங்களிடம் இருந்த போது புதிய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருப்பதன் காரணமாக புதிய புகைப்படத்தை ஒட்டும் போது இவரின் அடையாளம் கண்டுபிடித்து அவரை கைது செய்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தனது மனைவி இரண்டாவது மனைவி பற்றி அவதூறாக பேசியதனால தான் கொலை செய்ததாகவும் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரை எண்ணூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக ஒரு குற்றவாளி 21 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் உயர் அதிகாரிகள் அந்த அதிகாரிகளையும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.